மகா, என்னடா இது? முதல்ல எல்லாம் மாமான்னு ஓடி வருவா, இப்ப நம்ம மகான்னு கூப்பிட்டோம் அங்கிட்டு திரும்பிக்கிட்டா. ஓய் மகா, ஒண்ணுதான் என்ன மூஞ்சி திருப்பிக்கிற? நான் கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? ஏன்? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. என்ன மகா, இப்பெல்லாம் நீ அடிக்கடி கோவப்படுற, ஆனா ஏன் கோவப்படுறது எனக்கு தெரியல. கோவமா இருக்கேன்னா சரி, வீட்ல யாராவது இருக்காங்களா? இல்ல. இல்லையா? அப்ப சரி. மாமா விடுங்க மாமா. விட முடியாது. என் மனைவிதான் கோவமா இருக்காங்களே, அப்புறம் கோவத்தை சாந்தப்படுத்த வேணாமா? இப்ப மட்டும் நீங்க கீழ இறக்கி உள்ள அத்தனை கத்திடுவேன். வீட்லதான் யாரும் இல்லையே. அக்கம் பக்கத்துல ஆள் இருக்காங்களே, கூப்பிட்டா வருவாங்களே. என்ன மகா இப்படி பண்ற? எத்தனை நாள் ஆச்சு உன்னை இப்படி தூக்கி? எல்லாரும் வீட்ல இருக்கிறதுனால உன்னை தூக்கவே முடியல. தூக்குனா இவ்வளவு சீன் போடுற? அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, போய் பாத்துட்டு வருவோம்னு சொன்னேன். வரதுக்கு இவ்வளவு நேரம்? ஓ, உங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கா? நான் நினைச்சேன் எங்க அக்காவுக்கு தானே குழந்தை பிறக்கும். உங்க அண்ணன் ஒரு அதிசய பிறவியோ? யோ, ஓவரா பேசுறியா? என்ன மகா மரியாதையே இல்லாம பேசுறப்பெல்லாம்? கிண்டல் பண்ண எப்படி? என் மருமகளை போய் பாக்கணும்னு சொன்னேன்ல. ஆமாமா, என் மருமகனை போய் பாக்கணும் தான். சரி சரி, போவோம், கோவப்படாது சரியா? போவோம் இப்படி தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி? என் மனைவிய நான் தூக்கிக்கிட்டே போயே கூட்டிட்டு போயிட்டு ஊரை சுத்திட்டு வருவேன் சரிங்களா? நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க. நிஜமாவா? நான் போய் இறங்க மாட்டேன், நீங்க தான் தூக்கணும். பரவாயில்லையா? ஏன் தூக்க மாட்டேன்னு நினைக்கிறியோ? பாரு, இப்படியே உன்னை தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஐயோ ஐயோ, அவ்வளவு தைரியம் இருந்தா தூக்கிட்டு போங்க. அவ்வளவுதானே, இந்த இப்ப தூக்கிட்டு போறேன். ஐயோ மாமா மாமா விடுங்க, மாமா விடுங்க, மாமா விடுங்க, மாமா விடுங்க. எல்லாரும் பார்த்தா நினைச்சுக்கோங்க. என்னடா சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? தூங்க வை, ஏன் அப்படியே வச்சிட்டே இருக்கிற சின்ன பொண்ணு? தோல்ல போட்டு தட்டு, தூங்கிடுவான். ஏமா இப்பதானே கொடுத்தாங்க, கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு நல்லா விளையாடட்டும், அதுக்கப்புறம் தூங்க வச்சுக்கலாம். இல்லம்மா, எந்த அளவுக்கு நல்லா தூங்குறானோ அப்பதானே உடம்பு நல்லா தேரும். அத்தை, சின்ன பொண்ணு சொல்றல, விடுங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அம்மா, மாமா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்களே பையனுக்கு, அதை எடுங்கம்மா, போட்டு விடலாம். ஏமா, வெயில் ஓவரா இருக்குல்ல, அதனால இப்போதைக்கு வேணாமா. ரொம்ப புழுக்கமா இருக்கும் பையனுக்கு, அதனால அப்படியே இருக்கட்டும், ராத்திரிக்கு போட்டு விட்டுக்கலாம். சரிம்மா. டேய், உங்க அம்மாவே தான் பாப்பியாடா, அப்பாவை பார்க்க மாட்டியா? பசங்க என்னைக்கும் அம்மா மேலதான் பாசமா இருப்பாங்களாமா. பாவம்ல, அப்பா ஒரு தடவை பாருங்க. பாத்தியா, இப்பயே உன் பேச்ச நல்லா கேக்குறான். பெருசா வந்தா என் பேச்ச கேட்கவே மாட்டான் போலயே. ஐயோ, அப்பெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. பத்திரகாளி, அதான் நர்ஸு குழந்தைய கொடுத்துட்டாங்கல்ல, உள்ள போய் பார்க்க வேண்டியதானே? இங்க வந்து என் கூட உட்காந்துருக்க. பார்க்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குதான், ஆனா நீ தான் பார்க்க போனாலே அவன் அப்படி எரிஞ்செறிஞ்சு விழுகிறான். நீ கஷ்டத்துல இங்க வந்து உட்காந்துருக்கும் போது நான் மட்டும் போய் எப்படி பாக்குறது? ஏண்டி இப்படி பேசுற? என்னதான் இருந்தாலும் நம்ம பேர பிள்ளை இல்லையா? எக்கா, உனக்கு அடுத்ததாக்கா எனக்கு எல்லாமே. மற்றவங்களுக்காகலாம் என்னையெல்லாம் மாத்திக்க முடியாது. நீ இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது, அவ்வளவுதான். சம்மந்தி வீட்டில் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க பத்திரகாளி. நீ போ, நான் இங்க உட்காந்துருக்கேன். யாருக்காகலாம் என்ன இது பண்ணாதக்கா, கம்முன்னு இருக்கா. அவன் உன்னை சுருளு சுருளுன்னு பேசும்போதே எனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கு தெரியுமா? அவனுக்காக நீ எம்பிட்டு செஞ்சிருப்ப. பிள்ளைங்களுக்கு செய்யறதெல்லாம் போய் கணக்கு பார்க்க சொல்றியா? கம்முன்னு இரு. யாருக்கு இந்த அப்பா அம்மா வரும்? நீயே சொல்லு பாப்போம். என் புருஷன் மாதிரிலாம் இருந்தா என்னத்த சொல்றது? காசு தான் முக்கியம், வேற எதுவுமே பெருசு இல்லைன்ட்டு வாழ்ற மாதிரியே நீங்களும் மாமாவும் இருந்திருக்கீங்க. அவனுக்காக எம்பிட்டு செஞ்சிருப்பீங்க. அவன் ஆசைக்காக என்னென்னலாம் இறங்கி வந்திருக்கீங்க. அப்படி இருந்தும் எவ்வளோ பேச்சு பேசுறான் அவன். வீடு பத்திரகாளி. என்ன வீடு? இந்த மருமக என்ன அவனா பார்த்தா? நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. அது மட்டுமா, கல்யாணத்துக்கு 1 ரூபா 2 ரூபா செலவு பண்ணீங்க ரெண்டு பேரும். அம்பிட்டு ஆடம்பர செலவு பண்ணி பார்க்குற எல்லாருமே சொன்னாங்க, இம்பிட்டு ஆடம்பர செலவு பண்ணுறாங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? பெற்றவங்கள இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்மூடித்தனமா அப்படின்னாங்க. அப்போ கூட நீ என்ன சொன்ன? என் பையன் என்னை பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களோடது அப்படின்னு. அப்படியாப்பட்டவங்கள இப்படி தான் எல்லாரும் முன்னாடி சுள்ளுன்னு பேசுறதா? விட்டு கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போயிட போறதில்ல. அவன் சந்தோஷமா இருக்கான்ல, அது போதும் நமக்கு, வேற எதுவும் வேணாம். ஆமா, பெத்தவங்களை இங்கே அள வச்சுட்டு உள்ள சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ உள்ளுக்குள்ள எவ்வளோ அழுதுட்டு இருக்கன்னு. பத்திரகாளி, என்னால தாங்க முடியலடி. பேர பிள்ளைய பார்க்கணும்னு அம்பிட்டு ஆசையா இருக்குடி. மற்றவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கும்போது என்கிட்ட மட்டும் கொடுக்காம இருந்தா எனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கும். நீ அழாதக்கா, அவெல்லாம் சுயநலவாதி. இப்பயே அவன் அப்படி, அப்பையிலேருந்து அப்படிதான். ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருந்தான். விடு, நீ அழாத.
இல்ல மருமகளே, எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு இப்போ அதே வீட்டுக்கு அண்டி வந்திருக்கோன்னு நினைக்கும் போது மனசு வேதனையா இருக்குமா? ஏன் அத்தை இப்படி யோசிக்கிறீங்க? நான் தான் அங்கேயே இருக்கும்போது சொல்லிட்டேன்ல, இதுவும் உங்க வீடு தானே. அப்புறம் என்ன சும்மா அந்த வீடு இந்த வீடுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்படி எதுவும் இருக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்பயே வீட்டை விட்டு வெளியே போங்க. ஒன்னும் நீங்க இருக்கணும்னு யாரும் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கல. ஏமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வேற என்ன நீ பேச சொல்ற? இதுங்கெல்லாம் மூஞ்ச பார்த்தா கூட அப்படியே எனக்கு வருது பத்திக்கிட்டு. இதுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இதுங்களுக்கு ஆக்கி கொட்ட சொல்றியா? அம்மா அவங்க ஏன் குடும்பம், நீ இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, உன் குடும்பம் மாமல, உன் குடும்பம். எத்தனை நாள் இதுங்க வீட்டுக்கு வந்து புழுக்க வேலை பார்த்துருப்பேன். ஒரு நாள் சோறு போட்டிருக்குங்க, இன்னைக்கு சோத்துக்கு இங்க வந்து உக்காந்தா நான் போட்டுருவேனா? யாரு நீ ஒன்னும் சம்பாரிச்சு போடல, சம்பாரிச்சு போடுறது என் பையன், அவனே கஷ்டப்படல, நீ எதுக்கு கஷ்டப்படுற? நீங்களா பார்த்து வச்ச வாழ்க்கை தான் இது. நான் அன்னைக்கு வீட்டுக்கு இவங்க இல்லாம வந்தோடனே மட்டும் இந்த வீட்டுல நீ இருக்காத, வீட்டை விட்டு போயிரு, ஏன்னா மான மரியாதை முக்கியம் அப்படி இப்படி நீங்க. இப்ப நான் என் குடும்பத்தோட தானே வந்திருக்கேன், இப்போ உங்க மரியாதை போகாதுல்ல, அப்புறம் என்ன? பாரு ஜூலி, நீ இருக்கிறதா இருந்தா இரு, இதுங்கெல்லாம் இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன். இதுவே அவங்க காசு பணத்தோட வந்திருந்தாங்கன்னா மட்டும் இங்க தரையில நிக்க மாட்டேன், ரெக்க கட்டிக்கிட்டு நீங்க உட்காருங்க சம்பந்தி, நீங்க சாப்பிடுங்க சம்பந்தி, அது சம்பந்தி இது சம்பந்தி அப்படி இப்படின்னு. இப்ப மட்டும் என்னடி உனக்கு? இப்ப மட்டும் என்ன? காசு இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம், இனிமே அது அவ வாழ்க்கை, அவ தீர்மானிச்சுட்டா, அதுதான் என் குடும்பம்னு. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன். உனக்கு இங்க இருக்க பிடிக்காதுன்னா நீ வீட்டை விட்டு கிளம்பு. யார் வீட்டுல யாரு இருக்கிறது, யாரு போறது? நீ இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லிதான் என் பையன் வீட்டை எல்லாமே அவன் மக பேர்ல வாங்கியிருக்கான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, அவளுடைய வீடு அவ முடிவு பண்ணணும் இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு. இல்லைங்க, வேண்டாங்க, நாங்க போற விடுங்க. ஜூலிக்கு ஏதோ ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைங்க, எங்களால எந்த கஷ்டமும் வேணாம். அத்தை என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கையில இந்த ஜென்மத்துலனா அவர் மட்டும்தான். நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முதல்ல எல்லாம் உள்ள போங்க. சரிம்மா. எல்லாம் என் தலையெழுத்து, இதுங்களுக்கெல்லாம் இனி வடிச்சு கொட்டணும்னு. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், அங்க தங்கச்சிக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, 5 மணி நேரத்துல வரணும். நாங்க மணி ஆயிடுச்சு, நான் போய் தங்கச்சியை பார்க்கணும். ஐயா நானும் வரையா, அதுக்கு முன்னாடி உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடுனையே இல்லை தெரியுமா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? வெளிநாட்டுல இருக்கும்போது நானும் அண்ணனும் சொந்த பந்தமே இல்லாம பாக்குற எல்லாருமே நம்மளோட சொந்தம்னு சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அண்ணன் எவ்வளோ எங்களுக்காக செஞ்சிருக்காரு. அப்படியாப்பட்டவருக்கு ஒரு கஷ்டம் போது நாங்க உதவாம எப்படி இருக்க முடியும்? ரொம்ப நன்றிப்பா. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. என் தங்கச்சிக்கு தான் இப்போ ஆப்ரேஷன், ஆள் இல்லாம கஷ்டப்பட்டோம், நீங்க வந்து இருக்கலையா, அந்த மாதிரி தான்மா. ஜூலி, நீங்க எடுத்த முடிவு சரிதான், நான் தப்புன்னு சொல்லல. யாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்காம நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு பின்னாடி அது உங்களை தான் வந்து பாதிக்கும். என்னைக்குமே வந்து ஒரு வாழ்க்கையில வந்து நம்மளா தேர்ந்தெடுத்தாலும் சரி, பெத்தவங்களா தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த வாழ்க்கை சரியில்லாம போச்சுன்னா எல்லாருமே பிளேம் பண்றது பொண்ணை மட்டும்தான் தவிர ஒரு ஆணை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக என்னால முடிஞ்ச உதவியும் நான் பண்றேன். அப்பாவும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட அவர் அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் இப்ப இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே என் அப்பா தான். என் அப்பா எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு, எனக்காக இன்ன வரைக்குமே இவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியேப்பட்ட அப்பாவுக்கு நான் இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யல. இது அவர் அங்க நினைக்கிறது நான் அவங்க கூட சந்தோஷமா இருப்பேன்னு தான் நான் பிரிஞ்சு வந்திருக்கேன். அதுவும் வாழ வெட்டியா வந்துட்டேன்னு அவர் நினைச்சாருன்னா அவர் அங்க நிம்மதியா வாழ மாட்டாரு. அதனாலதான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கூட வாழ வைப்போம்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமுமே எனக்காக சம்பாரிச்சேன், இப்போ என் குடும்பத்துக்காக சம்பாரிச்சு அவங்கள நான் காத்துக்குவேன். சரிங்க ஜூலி, உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஒரு அண்ணனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தேங்க்ஸ் அண்ணா. சரி, அப்ப நான் வரேன். ஜூலிமா, உங்க அம்மா உங்களுக்காக எதுவும் சமைக்க மாட்டா வைக்க மாட்டா, உனக்கும் நிறைய எல்லாம் சமைக்க தெரியாதுல்ல. நான் கடையில் எதுவும் ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பாடு வாங்கி அவங்களுக்குலாம் கொடுத்துரு, இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறேன். சரிங்க பாயி. சரி வாயா, நம்ம போவோம். அம்மா, ஆட்டோ பிடிச்சிதான் போகணும். நம்ம வீட்டில் ஸ்கூட்டர் இருக்கியா, அதை எடுத்துக்கிட்டு போவோம் வா. அப்புறம் வரும்போது மானம் இருக்கால, மானம் எடுத்துட்டு வந்துருவான் வாயா. இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருக்கும் மரியாதை கொடுக்காம எடுத்தும் கவுத்தோன்னு முடிவெடுத்தேன். ஆனா இப்ப யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். இது நல்லபடியா வரும்னு நம்புறேன். அக்கா வாமுதா, நீ மட்டும்தான் வந்தியா? ஆமாக்கா, இந்த பையன் வர வீட்டுல இருக்காங்க, இங்க வந்தா ஒழுங்கா இருக்க மாட்டான், அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருப்பான். அதனாலதான் அந்த ஆளுகிட்ட விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். காலையில சாப்பிட்டதா இருக்கும், கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவீங்க. உள்ள குழந்தைய பாத்தீங்களா? பார்த்தோம்மா. பையன் எப்படிக்கா இருக்கான்? சின்ன பொண்ணோட அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். சரிக்கா சரிக்கா. பையனை கொடுத்துட்டாங்களா இல்ல இன்னும் இன்குபேட்டர்ல தான் வச்சிருக்காங்களா? இப்ப
கொடுத்துட்டாங்கம்மா, கையில தான் வச்சிருக்காங்க. சரி சரிக்கா, உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள போய் பாரு, யாரும் இல்ல. சரிக்கா. பாத்தீங்களாக்கா, இவங்க கூட வந்துட்டாங்க. என் புருஷன் இந்த பக்கம் வந்தானான்னு ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் நம்ம கிட்ட எல்லாம் கேக்குறது வைக்கிறது. சரி வீடு. சின்ன பொண்ணு. அக்கா வாங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு, உடம்பு இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லக்கா. கையெல்லாம் ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா, மருந்து போட்டிருக்காங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரை சாப்பிட்டிருக்கேன். அப்படியே உங்க அப்பா உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானே, எங்க கொடு கொடு. அக்கா இந்தாங்க. அக்கா வெளியே இருந்து வந்திருக்கீங்கல்ல, கையை காலை கழுவிட்டு குழந்தைய தூக்குங்க. இந்த சரிப்பா சரிப்பா. அக்கா பாத்ரூம் எங்கக்கா? இந்த சைடுல இருக்குது. அக்கா இதுல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்து கொடுங்க. ஏங்க அப்படி பேசுறீங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி? ஏய், நான் என்ன தப்பா சொன்னேன்? ஏங்க நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அத்தை குழந்தைய தூக்க வரும்போது நீங்க சிடு சிடுன்னு பேசுறீங்க, அம்மா தூக்கும் போது எதுவும் சொல்லல. இப்ப அவங்க ஆசையா குழந்தைய தூக்கறதுக்காக கேக்குறாங்க, இப்படி சிடு சிடுன்னு பேசுறீங்க. இல்ல, வெளியே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வராங்கல்ல, ஜெம்ஸோட இருக்கும், குழந்தைய தூக்கும் போது அது குழந்தைக்கு இதாயிடும்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். இன்னொரு தடவைலாம் அந்த மாதிரி சொல்லாதீங்கங்க, அது அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். சரி, நான் இப்ப எதுவும் சொல்லல, போதுமா? சின்ன பொண்ணு, பையனுக்கு துணி வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படியே போட்டு தூக்கிக்கிறேன். அக்கா, புது துணியெல்லாம் அப்படியே போடக்கூடாது, அது குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். ஏங்க கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறீங்களா? சரி, போறேன். அக்கா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, போட்டு விடுங்க. என்னங்க? இல்ல, தம்பி சொல்றது சரிதானே, அவங்க நிறைய படிச்சவங்க, புதுசா அப்படியே போட்டு குழந்தைக்கு ஏதாவது என்ன பண்றது? அக்கா இவன் ஒரு 10 நிமிஷம் போடுவானா, அதுக்கு என்னக்கா, போட்டு விடுங்க. என்னங்க போடுங்க. குட்டி பையனுக்கு துணி எப்படியோ இருக்கும்னு நினைச்சு, பரவாயில்ல, அழகா இருக்குது. என்னடா தங்கம், அழகா இருக்கா பாட்டி வாங்கிட்டு வந்த துணி? அக்கா சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம அரவிந்த் மாதிரியே இல்ல. ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கு. நம்ம அரவிந்த் கொஞ்சோண்டு கருப்பா இருப்பான், இவன் கொஞ்சம் கலரா இருக்கான். அப்படி ஏதோ அரவிந்த் கலரா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தாக்கா இருப்பான். பையன் ராத்திரியெல்லாம் அழுதானா? இல்லம்மா, ராத்திரியில தூங்கும் போதெல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் குடுக்கறது இல்ல, அங்கேயே தான் வச்சிருப்பாங்க. ஏதோ ராத்திரியில அழுதா மட்டும்தான் பால் கொடுக்க நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஓ சரிக்கா சரிக்கா. இது எப்ப வீட்டுக்கு அனுப்புறதாமா? என்ன இன்னும் ஒன்றும் சொல்லல, என்னன்னு இனிமே தான் தெரியும். ஆஸ்பத்திரியிலக்கா எம்பிட்டுக்கா செலவானுச்சு? அதான் அத்தை தான் எல்லா காசும் கட்டுனாங்க, நம்மள எதையும் கட்ட விடல. சம்மந்தி வீட்டில் அவங்களே கட்டிக்கிறேன்னாங்க. அவங்களே எல்லாம் கட்டிக்கிறோம், நீங்களாம் ஒன்றும் கஷ்டம்லாம் பட வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் அத்தை தான் இருந்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, பின்னாடி அதெல்லாம் சொல்லுக்கடனா போயிடும், சின்ன பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரிக்கா சரிக்கா, எப்படியோ ஒன்று தாயும் செய்க்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக வந்துட்டாங்களே, அது போதும். அப்புறம் புள்ள பிறந்த தேதியை குறிச்சு கொடுங்க, நம்ம ஊர் ஜோசியர்கிட்ட போயிட்டு ஜாதகத்துக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் தான் வரணும், பிறந்த நேரம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரிக்கா, அப்படின்னா நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க, நானும் அந்த ஜோசியர்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம ஒரு நாள் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரிம்மா சரிம்மா. ஏண்டா ஏண்டா அலறீங்க? ஏண்டி ஆண்டு அழக்கூடாது, பசி வந்துருச்சு போல அதான். ஐயே, பாட்டி துணியிலெல்லாம் உச்சா போயிட்டா பயபுல. ஐயோ, உங்க துணியை வீண் பண்ணிட்டானாக்கா? ஐயோ, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, இது வரமில்ல, இதெல்லாம் யார் யாருக்கு குடுப்புன்னு கிடைக்கும். இந்தா இதை வச்சுக்க, பாலை கொடு. சரிக்கா, நீங்க துணி எதுவும் மாத்திக்கிறீங்களா? அம்மா துணி கூட இருக்கு. அட, இது வரன்னு சொல்றேன், இதை போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அடிக்கிற வெயிலுக்கு இது கொஞ்ச நேரத்துல பட்டு பட்டா காஞ்சு போயிடும். இந்தா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் வீரவேல் பாண்டியன், பழனிவேல், ஜானகிராமன் தன்னுடைய 50வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.